தஞ்சாவூர் பக்கத்துல தற்போதைக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு ஒரு கோயில் திறக்கப்பட உள்ளது அப்படின்ற விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. யாரு கட்டியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் சுவாமிநாதன். அவருக்கு வயசு 44 வயசு. ஏடிஎம்கே முன்னாள் கவுன்சிலர். சில பேர் சொல்லலாம் முன்னாள் கவுன்சிலர் இன்னாள் கவுன்சிலர் ஆகிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பல்ட்டி அடிக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா தெரியலைங்க. ஏன்னா 2 லட்ச ரூபா செலவில் அந்த கோயிலை கட்டியிருக்காரு. எதுக்குங்க இந்த கோயில் கட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, சாதாரண ஒரு தொண்டன் என்ன மாதிரி ஆளுக்கு கூட பதவி கொடுத்து அழகு பார்த்தவங்க தாங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அவங்களுக்காக கண்டிப்பா ஒரு கோயில் கட்டணும்னு தோணுச்சு, அதனால தான் கட்டியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இந்த கோயில் தற்போதைக்கு நடுநாயகமா ஜெயலலிதா அவங்களோட உருவப்படம் இருக்கு. இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் அவர்கள், இன்னொரு பக்கம் அண்ணா அவர்கள், இவங்களோட உருவப்படங்களும் இருக்குங்க. சீக்கிரமே 2 அடி வெண்கல சிலையும், ஜெயலலிதா அவங்களோட 2 அடி வெண்கல சிலையும் அந்த ஒரு கோயில்ல நிறுவப்படும் சொல்லியிருக்காரு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழைகளுக்காகவே வாழ்ந்து தற்போது இறைவனடி சேர்ந்து விட்டார். அப்படிப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கல்விக்காகவும் ஏழைகளுக்காகவுமே வாழ்ந்து மறைந்த அம்மா அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற வெறியில், பக்தியில் தஞ்சாவூர் மேலை வீதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலையின் அருகே இந்த ஆலயம் நிறுவப்பட்டுள்ளது. தற்போது இந்த ஆலயத்தில் 5 அடி உயரமும் 4 அடி அகலமும் கொண்ட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் படமும், அறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படங்கள் 2 அடி உயரத்திலும் 1 அடி அகலத்திலும் வைக்கப்பட்டுள்ளது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள் அன்று இதே இடத்தில் வெண்கல சிலை நிறுவப்பட இருக்கிறது 1 அடி உயரத்தில். இந்த ஆலயத்தின் நோக்கமே ஏழை எளியோருக்கு உதவி செய்வதுதான். புரட்சித் தலைவி அம்மா பிறந்த நாள், புரட்சித் தலைவி அம்மா நினைவு நாள், எம்ஜிஆர் நினைவு நாள், எம்ஜிஆர் பிறந்த நாள், அண்ணா நினைவு நாள், அண்ணா பிறந்த நாள் ஆகிய தினங்களில் இங்கு ஏழை எளியோருக்கு அன்னதானங்கள் வழங்கப்படும். இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். அதேபோல் இங்கு நிரந்தர தண்ணீர் பந்தல் துவங்கப்பட உள்ளது. அதேபோல் இந்த ஆலயத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ்பாடும், புரட்சித் தலைவி அம்மாவின் திரைப்பட பாடல்களும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திரைப்பட பாடல்களும் 24 மணி நேரமும் ஒலித்து கொண்டே இருக்கும். அதேபோல் இந்த இடத்தில் அணையா விளக்கு வைக்கப்பட உள்ளது. அந்த அணையா விளக்கும் 24 மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த இடம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பிரார்த்திக்கும் பிரார்த்தனை ஸ்தலமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.